அல்லேலூயா. இப்போ வாசிக்கப்பட்ட வேத பகுதியில என்ன சம்பவம் இருக்குது? இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு எகிப்தில் இருக்கிறாங்க. அங்கிருந்து என்ன பண்றாரு ஆண்டவர்? 10 வாதைகள் மூலமா அவர்களை தண்டித்து தம்முடைய ஜனங்களை என்ன பண்றாரு? அங்கிருந்து காப்பாற்றி கொண்டு வருகிறார். இப்போ இங்க நடக்குதுன்னா வெளியே கொண்டு வந்தாச்சு, இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டாந்தாச்சு. வெளியே கொண்டாந்த பிறகு இந்த பேர் என்ன, பார்வோன் என்ன பண்ணா, ஐயோ நமக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லாதபடி நம்ம என்ன பண்ணிட்டோம், இவனுங்களை அமுச்சு விட்டுட்டோமே. இது இந்த அதிகாரத்தில் இல்லை, இது ஒரு 2-3 அதிகாரத்துக்கு முன்னாடி அப்படி நடுவில் வருது. என்ன கவனிங்க, இவனுங்களை என்ன பண்ணிட்டோம், நமக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லாதபடி என்ன பண்ணிட்டோம், இவனுங்களை அமுப்பி விட்டுமேன்னு சொல்லிட்டு பின்னாடியே என்ன பண்றான், துரத்திக்கிட்டு வரான். துரத்திக்கிட்டு வரும்போது ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறாரு. கடலை பிளக்கிறாரு. பார்வோனையும் அவன் சேனையும் என்ன பண்ணாரு, கடல்ல அழிச்சு இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுறாரு. அல்லேலூயா. அப்போ இவங்க டிராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டிராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு பெரிய பிரச்சனையை என்ன பண்ணிட்டாங்க, சால்வ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வருகிற வழியில இவங்களுக்கு திடீர்னு தண்ணி தாகும். என்ன பண்றதுன்னே தெரியல, ரொம்ப தண்ணி தாகும். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க, அந்த நம்ம மோசே கூட போயிட்டு சண்டை போடுறாங்க. அப்போ அவர் என்ன பண்றாரு, மோசே என்ன பண்றாரு, ஆண்டவர்கிட்ட போய் முறையிடுறாரு. அப்போ ஆண்டவர் ஒரு இடத்துல அந்த இருக்கிற தண்ணீரை, கசப்பா இருக்கிற தண்ணீரை என்ன பண்றாரு, மதுரமாய் மாற்றுறாரு. அதுதான் மாறா. அங்க தண்ணியை குடிக்கிறாங்க. திரும்ப என்ன பண்றாங்க, டிராவலை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ இங்க நடக்கிற சம்பவம் தான் இது. எகிப்துடைய படைய அழிச்சதை பார்த்தாங்க. ஆண்டவருடைய 10 அற்புதங்களை பார்த்தாங்க. கசப்பான தண்ணீரை மதுரமாய் மாற்றினதை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தாங்க. பார்த்துட்டு 1ஆம் வசனத்தை வாசிங்க. சரி, இஸ்ரவேல் ஜனங்கள் இப்ப என்ன பண்ணாங்க, கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவி தீம் அப்படிங்கிற ஒரு இடத்துல பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணி. பாளையம் இறங்குறது என்னது, டென்ட் அடிச்சு ஸ்டே பண்றது. அங்கே ஜனங்களுக்கு குடிக்க என்ன இல்லையா, குடிக்க தண்ணீர் இல்லாதது. சரி, 2ஆம் வசனத்தை வாசிங்க. சரி, ப்ராப்ளம் என்ன? இந்த ப்ராப்ளம் இப்போ மேக்ஸ்ல ஒரு இது எழுதணும்னா ப்ராப்ளம்னு போட்டு ப்ராப்ளத்தை எழுதுவோம். அதுக்கப்புறம் சொல்யூஷன், அதுக்கு பதில். இப்போ ப்ராப்ளம் என்ன? தண்ணி இல்லை. சரியா? போறீங்க, தண்ணி இல்லை. நான் என்ன கேட்குறேன், என்ன கூட்டிட்டு போற ஆளை தண்ணி கேட்கறதுல என்ன தப்பு? எனக்கு குடிக்க தண்ணி இல்லை, கூட கூட்டிட்டு போற ஆளை தண்ணி கேட்டதுல என்ன தப்பு? இந்த பக்கம் நியாயமா பேசணும், நம்ம அந்த பக்கம் பேச வேணாம். இந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா, டெவில்ஸ் அட்வொகேட்னு சொல்லுவாங்க. டெவில்ஸ் அட்வொகேட்னா, இப்போ நான் இந்த இது அரசியல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஒரு திமுக கார கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேள்வி அதிமுக கார மாதிரியே கேள்வி கேட்பாங்க. அதிமுக கார கேள்வி கேட்கும்போது எப்படி கேள்வி கேட்பாங்க, திமுக கார மாதிரியே கேள்வி கேட்பாங்க. என்ன மேட்டர்னா, டெவில்ஸ் அட்வொகேட். அப்பதான் உங்ககிட்ட இருந்து சரியான பதிலை வாங்க முடியும் அப்படிங்கிறது. இப்போ நீங்க டெவில்ஸ் அட்வொகேட்டா இருந்து சொல்லுங்க, தண்ணீர் கேட்டதுல என்ன தப்பு? தப்பா சரியா? இப்ப நீங்கெல்லாம் டெவில்ஸ் அட்வொகேட், தண்ணி கேட்டது சரியா தப்பா? உங்களுக்கு கொடுத்த ரோல் என்ன? இப்போ தண்ணி கேட்டது சரியா தப்பா? சரியா சரியில்லையா? சரி, சரின்னு சொல்றவங்களாம் சொல்லுங்க. தண்ணி கேட்டது சரி, சரி சரி இல்லைன்னு சொல்றவங்க சரி. இப்ப யார், இப்ப நான் என்ன நினைச்சுக்கிறேன்னா, கையை தூக்கணும், அவங்க 2 பேரும் சரின்ட்டாங்க. சரி இல்லாதன்னு சொன்ன வாட்டர் பாட்டிலாம் வச்சிருக்கீங்களோ, ஒரு ஆளை உடுப்பி எல்லா வாட்டர் கனையும் பிடிக்கின்னு பேகை பிடுங்கு, எல்லாத்தையும் பிடுங்கு. சரி இல்லையாமே, தவறாமே.
குடிக்க நமக்கு தண்ணி இல்லைன்னா தவறு தான். கரெக்டா? சரி கிடையாது. நியாயமா? நியாயம் தானே. எனக்கு குடிக்க தண்ணி கிடையாது தப்பா? நம்பர் 1 தப்பு இல்லை. ஏன்னா எனக்கு குடிக்க தண்ணி இல்லை, நான் கேட்க தான் செய்வேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. தவணம்னா தாகமா இருந்தபடியால் மோசேக்கு முறுமுறுத்து. கவனிங்க. ஃபர்ஸ்ட் தண்ணி யாருக்கு இல்லை? எனக்கு இல்லை. தண்ணி எனக்கு இல்லை, எங்களுக்கு இல்லை, எனக்கு இல்லை. அடுத்து வாசிங்க. இல்ல ஸ்லோ போலாம். எனக்கு தண்ணி இல்லை, என் பிள்ளைக்கு தண்ணி இல்லை. எனக்கு தண்ணி இல்லைனாலே நான் மோசேவுடைய கழுத்தை பிடிச்சிருவேன். தண்ணி யாருக்கு இல்லை? என் பிள்ளைக்கு இல்லை. நான் குடிக்காம இருந்துருவேன், நான் சாப்பிடாம இருந்துருவேன். ஆனா என் பிள்ளை என்ன பண்ணணும்? சாப்பிடணும். இல்ல அப்படித்தானே நம்பலாம். நான் சாப்பிடலனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைக்கு இது கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ இது நியாயமா? நியாயம் இல்லையா? நியாயம்தான். கரெக்டா? வாய்த்தது சொல்லுவீங்களா மாட்டீங்களா? ஒன்று நியாயம்னு சொல்லிடணும், இல்லை நியாயம் இல்லைன்னு சொல்றது. டபுள் கேம் மட்டும் ஆடக்கூடாது. நான் எல்லாரையும் பார்க்குறேன். எனக்கு இன்னும் கண்ணு போல கண்ணு போறன்னு ஜோம் பண்ணிக்கோங்க. ஏன்னா போற வரைக்கும் நான் உங்களை பார்த்துக்கினே இருப்பேன். யார் யார் என்ன பண்றீங்கன்னு பார்த்துக்கினே இருப்பேன். தப்பா சரியா? தண்ணி கேட்டது சரியா தவறா? தண்ணி கேட்டது சரி. ஏன்னா எனக்கு கூட பரவாயில்ல, என் பிள்ளை தண்ணி இல்லாம இருக்காது. அல்லேலூயா. 3வது, எங்கள் ஆடு மாடு. எனக்கும் தண்ணி இல்லை, என் பிள்ளைக்கும் தண்ணி இல்லை. என் ஆடு மாடு தான் என்னுடைய சொத்து, என்னுடைய வருமானம். அதுதான். இப்போ ப்ராப்ளம் யாருக்கு வந்துச்சு? ப்ராப்ளம் எனக்கு வந்திருக்குது, என் பிள்ளைக்கு ப்ராப்ளம் வந்திருக்குது, என் வருமானம், என் ஃபியூச்சருக்கே ப்ராப்ளம் வந்துருச்சு. அப்போ நான் கேட்கறது சரியா தவறா? நான் கேட்கறது சரி. கரெக்டா? ஒத்துக்கிட்டீங்களா எல்லாரும்? நான் ஏதோ ஒரு ஆடம்பர விஷயம் கேட்கல. எனக்கு இது அத்தியாவசியம். நான் இன்னைக்கு வாழணும்னா எனக்கு தண்ணி வேணும். நான் அதை தான் யார்கிட்ட கேட்குறேன்? மோசே கிட்ட கேட்குறேன். சரி, இப்போ நல்லா கவனிங்களேன். ஒரு 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 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு அட்வொகேட் கிட்ட போயிட்டு ஒரு கேஸை கொடுக்குறீங்க. அவர் அந்த கேஸை ஜெயிச்சிட்டாருன்னா என்ன சொல்லுவார்? என்ன சொல்லுவாரு? கேஸை நான் தான் ஜெயிச்சேன்னுவார். கேஸ் தோத்துச்சு. நம்ம சைடு ஸ்ட்ராங் இல்லை பத்தியா? நான் இதை செய்ய சொன்னேன், நீ செய்யல. அன்னைக்கு வரும்போது இந்த மேல் பட்டனை போட்டுவான்னு சொன்னேன், நீ போடல. மேல் பட்டனுக்கும் கேஸுக்கு என்னடா சம்பந்தம்? ஏன்னா நான் ஜெயிச்சிட்டா கிரெடிபிலிட்டி கிரெடிட்ஸ் எந்து, நான் தோத்துட்டா தப்பு உண்டு. அல்லேலூயா. இப்போ ஜனங்களுக்கு தண்ணி இல்லைன்னா தப்பு யார் மேல? மோசே மேல. தண்ணி இருந்துச்சுன்னா, இல்லை எல்லாம் கிடச்சிச்சுன்னா, நாங்கள் உழைச்சோம், நாங்கள் ஆண்டவரை கேட்டோம், ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தாரு. நீ என்ன பண்ண? சரிதானே? இது மாறணும். தப்பு நடந்தாலும் சரி, அதுக்கு நான் தான் பொறுப்பு. அது சரியாய் நடந்தாலும் சரி, அதற்கு நான் தான் பொறுப்பு. அல்லேலூயா. வக்கீலே கேஸ் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். பார்த்தவொன்னா உனக்கு தெரியும் இது ஜெயிக்குமா ஜெயிக்காதா. நீ என்ன பண்ணாத, ஜெயிச்சிடலான்னு என்னை கூப்பிடாத. ட்ரை பண்ணலாம், வாய்ப்பு இருக்கான்னு தெரிலன்னு சொல்லு. தோக்கணும்னா ஜெயிக்கும்னா ஒரு 70% 80% நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம், ஜெயிக்கும்னு சொல்லு. ஆனால் ஜெயிச்சிட்டா உனக்கும், தோத்துட்டா எனக்கும் கொடுக்காத. அல்லேலூயா. உனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சுன்னா அது உன்னாலேனும், உனக்கு ஒரு சாபம் வந்துருச்சுன்னா அது ஊழியக்காரனோ இல்லை மற்றவங்களையோ கை காட்டாது. அல்லேலூயா. சில பேர் வீட்டில் இருக்கவங்கள கை காட்டுவாங்க. ஏன்டா அப்படி? நான் ஒரு தடவை யாருக்கோ சொல்லும் போது சொல்கிறேன், ஏண்டா இது மாதிரிலாம் பண்ணலாம்ல, இது மாதிரி பண்ணலாம்ல அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு அப்பா கிடைச்ச மாதிரி எங்களுக்கு கிடைக்கல. ஏடா உங்களுக்கு தான் அப்பா இருக்கிறாரடா, இருக்கும்போது ஏன்டா அப்படி பேசுகிற? அவர் உங்களுக்கு இப்படி பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு. இவனுங்களுக்கு என்ன தெரியுமா காரணம்? நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா, அந்த செய்யறதுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்க துப்பு கிடையாது, ஆசை கிடையாது. நீ செஞ்ச ஏன் தெரியுமா உன் அப்பா இதை செஞ்சு கொடுத்தாரு, நீ செஞ்ச ஏன் தெரியுமா உனக்கு இந்த மாதிரி ஸ்கூல் கிடச்சிது, நீ செஞ்ச ஏன் தெரியுமா உனக்கு அது கிடச்சிது, இது கிடச்சிது. கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டான் நான் முயற்சி பண்ணலன்னு. அல்லேலூயா.
சரி எங்க அப்பா இப்படி இல்லை, ஆனா நான் முயற்சி பண்ணேன்னு சொல்றான், அப்புறம் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. இங்க கவனிங்க, என்ன இல்லை, இங்க தண்ணீர் இல்லை. இப்ப நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம்? தண்ணீர் கேட்டதுல தப்பு இல்லைன்ற கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். 4ஆம் வசனத்தை வாசிங்க. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? அல்லேலூயா. நம்ம எவ்வளவு நேரம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், இவனுங்க என்ன பண்ணிருக்கிறானுங்க, எனக்கு தண்ணி கொடு. உட்காந்து மேபி பேசியிருப்பாங்க, ஹலோ பாஸ்டர், உங்களுக்கே தெரியும் எங்கள் வீட்டில் கொஞ்சம் நாளாக தண்ணி இல்லை, அப்படி கேட்டிருப்பாங்க. நம்ம நினச்சுன்னு இருக்கிறோம், இவனுங்க என்ன பண்ணியிருக்கிறானுங்க, கல்லால் அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறானுங்க. அப்போ என்ன பண்ணியிருப்பானுங்க, பாஸ்டர் கொஞ்சம் குறைய சட்டையை பிடிச்சிருப்பானுங்க. யோ கொடுக்குறியா இல்லையா, கல்லால் அடிக்க போகிறது அடுத்த ஸ்டேஜ். கல்லெறிய பார்க்கிறார்கள் அப்படின்னா ஆல்மோஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க இவர, மோசஸ ரவுண்டு கட்டி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு ஆள் பேசும்போது 10 பேர் சுற்றி லப லப லபன் கத்தனா யாருக்கு பதில் சொல்லுவார் பாஸ்டர்? இரியா இரியா இரியான்றதுக்குள்ள 10 பேரும் கத்துறான், லபோ திபோ லபோ திபோன்னு. இருடா இல்ல. மோசஸ் இப்போ மோசேவை இப்போ கல்லெறிய பார்க்கிறான். இவன் இவ்வளவு நேரம் தண்ணி கேட்டது மட்டும் இல்ல, இவனோட வே ஆஃப் ஆஸ்கிங் எப்படின்னா வயலன்ஸ் தான். அடிச்சுதான் நான் கேட்க போறேன், தண்ணி குடுப்பியா மாட்டியா. இங்க நடக்கிற ஒரு விஷயத்தை கவனிங்க. இருக்கிற இடம் எங்க, என்ன கவனிங்க, இருக்கிற இடம் எங்க, வனாந்திரம். வனாந்திரம்னா டெசர்ட். டெசர்ட்ல தண்ணி கிடையாது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், 13ஆம் அதிகாரமா, யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 21, 22 வாசிக்கலாம். முன் சென்றார். வசனம் போட்டாச்சா? சரி, இங்க நான் இந்த எதுக்கு இந்த வசனத்தை சொல்றேன்னா, யார் யார் போறது? மோசே, இஸ்ரவேல் ஜனங்கள் போறாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். வசனம் சொல்லுது, அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பமும் கூட. எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் யார் வர்றது? மேகஸ்தம்பம். மேகஸ்தம்பம்னா என்ன? ஸ்தம்பம்னா என்ன? மேகஸ்தம்பம்னா என்ன? ஸ்தம்பம் நிழல் நினைக்கிறீங்களோ? என்னது? ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா கவனிக்க மாட்டேன், அப்படியே கண்டுக்காத மாதிரி இருப்பேன், ஏன்னா மற்றவங்களெல்லாம் நோண்டுறதுக்கு. ஸ்தம்பம்னா என்னது? ஜோம் பண்ணும்போது பாட்டு பாடும்போது மேகஸ்தம்பம்னு பாடு, மேக ஸ்தம்பமேன்னு பாட வேண்டியது, அக்கினி ஸ்தம்பமேன்னு பாட வேண்டியது. ஆனால் அர்த்தம் தெரியறது இல்லை. மேகஸ்தம்பம் நிழல் கிடையாது. மேகஸ்தம்பம்னா பில்லர்னு அர்த்தம். ஸ்தம்பம்னு என்னது? பில்லர். ஒரு கிளவுட் வந்து பில்லர் மாதிரி நிற்குதான், முன்னாடி போதான். அடுத்து என்னது? அக்கினி ஸ்தம்பம். அக்கினி ஸ்தம்பம்னா பில்லர் ஆஃப் ஃபயர். ஒரு அக்கினி பில்லர் மாதிரி. நம்ம நினைக்கிற சின்ன பில்லர் கிடையாது, அவ்வளோ ஜனங்களுக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். வெயில் இருக்கிற நேரத்தில், வெயில் இருக்கிற நாடுகளில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஏர் கண்டிஷனர், ஏசி யூஸ் பண்ணுறோம். ஏன்னா வெயிலை குறைச்சி ஜில்லுன்னு ஆக்கிறதுக்கு. இப்போ குளிர் பிரதேசம், குளிர் நாடுகள்லாம் இருக்குல்ல, அந்த நாட்டுக்கு போனீங்கன்னா அப்படியே ஆப்போசிட். அவங்களும் ஏசி வச்சுருப்பாங்க, ஏர் கண்டிஷனர் வச்சுருப்பாங்க. ஆனால் அது சில் காற்றுக்கு பதிலாக ஹீட்டான காற்றை கொடுக்கும். அந்த நாட்டில் அது இல்லாமல் வாழவே முடியாது. இங்கே கூட நம்ம ஏசி இல்லாமல் வாழ்ந்துட முடியும், அங்கே ஹீட்டர் இல்லாமல் வாழவே முடியாது, உறைஞ்சி செத்து போயிடும். அப்போ கவனிங்க, ஆண்டவர் ஒரே ஆள் என்ன பண்ணுறாரு? பகலில் ஏசி போட்டு விட்றாரு, நைட்டில் ஹீட்டர் போட்டு விட்றாரு. இவ்வளோ சொகுசா போற முன்னாடி அவர்களுக்கு முன் கர்த்தர் சென்றார். அல்லேலூயா. இப்போ யார் யார் போறது? மோசே, மோசேயின் ஜனங்கள், அக்கினி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம். அதற்கு முன்னாடி, எல்லாத்துக்கும் முன்னாடி யார் போயிட்டு இருக்கிறது? அல்லேலூயா. இப்ப கேள்வி கேட்க வேண்டிய ஆள் யாரு? முன்னாடி போற ஆள் தான் என்னை லீட் பண்ற ஆள். சரியா? முன்னாடி போற ஆள் யாரோ அவர் தான் என்ன லீட் பண்றாரு. இவ்வளவு நேரம் நான் யாரை பார்த்துக்கிட்டு இருந்தேன்? எனக்கு முன்னாடி மோசே போறாரு, அதனால மோசே சட்டையை நான் போய் பிடிச்சேன். ஆனா முன்னாடி போறது மோசே இல்லை,
எனக்கு முன்னாடி மேகஸ்தம்பம் இருக்குது, இல்லை அக்னி ஸ்தம்பம் இருக்குது, அதுக்கும் முன்னாடி ஒரு ஆள் லீட் பண்ணிட்டு போறாரு. அவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. தாகமா இருந்தா எங்க போகணும்? உன்னை யார் கூட்டிட்டு வந்தாரோ அவர்கிட்ட போகணும். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வர கடவன். கம் டு மீ, என்கிட்ட வா. கண்டவங்கிட்ட போய் நிக்காத, உலகத்துக்கிட்ட போய் நிக்காத. பாஸ்டரால் உங்களுக்கு இது பண்ண முடியும், பாஸ்டரால் பிரேயர் பண்ண முடியும், உங்களுக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்ண முடியும். உங்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர் ஆண்டவர் மட்டும்தான். அல்லேலூயா. உங்கள் பிரச்சனைகள் எதுவாயினாலும் சரி, தீர்க்கக்கூடிய ஒரே ஆள், நீங்க சொல்ல வேண்டிய ஒரே ஆள் யாரு? யாருங்க? தலை வலிக்குது. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறான், ஏற்கனவே இந்த கதையை சொல்லியிருக்கிறேன். அவன் செய்தியை பார்ப்பான், அதனால கொஞ்சம் அவனை ஓவரா கலாய்க்காம கம்மியாக சொல்கிறேன். பார்ப்பான், இதையும் பார்ப்பான். அதனால அவனை ஓவரா கலாய்க்காம அவன் அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி, என்னடா என்னைய வச்சு ஓட்டுற கதையை அப்படின்னு கேட்பான். அதனால என் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவன். நாங்கள் பேசிக்கிட்டோம்னாலே நீங்கள் என்னை பார்த்தீங்கன்னா இவன் நல்லா தான் இருக்கிறானா இல்லை அவனுக்கு மூளை ஏதாவது பிரச்சனையான்னு யோசிக்கிற அளவுக்கு நாங்கள் 2 பேரும் பேசிக்குவோம். ஏன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா, லூஸ் மாதிரியே பேசிக்குவோம். இந்த காலேஜில் அங்கே எங்களுக்கு அந்த இதெல்லாம் வந்துடும். அது மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அவன் திடீர்னு ஒரு பயத்தில் மாட்டிக்கிட்டான். அவன் போய் நிறைய பேஷண்ட்ஸ்லாம் பார்க்குறானா, அதனால அவனுக்கு என்ன தோணிடுச்சுன்னா, பார்க்குறவங்க கிட்டலாம் அந்த நோய் எனக்கு வந்துருச்சோ அந்த சிம்டம்ஸ் இவனுக்கு சின்னதாக வந்துட்டாலே இவன் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டான்னா, எனக்கு அந்த நோய் அந்த பிரச்சனை எனக்கு வந்துருச்சுன்னு அவன் நினைக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இப்போ எனக்கு தலைவலின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் கூகுள் பண்ணுறேன் ஹெட் ஏக் ரீசன்ஸ். இப்போ நான் கூகுள் பண்ணிட்டேன், சரிங்களா? இப்போ நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அவனோட பிரச்சனை வேற, நான் என்னுடைய பிரச்சனையை சொல்கிறேன். எனக்கு தலைவலிக்குது, நான் என்ன பண்ணிட்டேன், கூகுள் பண்ணிட்டேன். இப்போ தலைவலிக்கு காரணம் என்னன்னு இப்போ நான் கூகுள் பண்ணியிருக்கிறேன். கவனிங்க, ஹேவிங் அ கோல்டு ஆர் ஃப்ளூன்னு போட்டுக்கிறான். எனக்கு இப்போ கோல்டு இல்லை. எனக்கு கோல்டு இருக்குதா? கோல்டும் இல்லை, கோல்டு இல்லைன்னா ஃப்ளூ இல்லை அப்படிங்கிறது தெரியுது. சரி, ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் ஒருவேளை இருக்கலாம். சரி, இதெல்லாம் வந்து சின்ன பிரச்சனை, நான் போயிட்டே இருப்பேன். இப்போ பாருங்க, ட்ரிங்கிங் டூ மச் ஆல்கஹால், சாச்சா வாய்ப்பே இல்லை, தண்ணி அடிக்கிறது இல்லை. அடுத்து நம்ப மாட்டீங்க யாரும் இவ்வளோ நேரம் ஆமாம் ஆமாம் நீங்கள் தண்ணி அடிக்கிறதுலன்னு சொன்ன உடனே எல்லாம் அப்படியே அமைதி நீயா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. பேட் போஸ்டரா? பேட் போஸ்டர்னா உட்காரும் போது உட்கார்ற பொசிஷன் சரியா உட்காரல, எப்படி உட்காந்துட்டேன்னா தலைவலி வருமா? சரி, ஓகே, தண்ணி நிறைய குடிக்கல, நிறைய பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கிட்டா பிரெயின் டியூமர் வந்துடுச்சுடா. என்னது பிரெயின் டியூமர்? நான் இதுக்கு தான் ஏதோ ஒன்று வருமானு எதிர்பார்த்துனே இருந்தேன். இவ்வளோ பிரச்சனையை விட்டுருவான் அவன். எதை எடுத்துக்குவானா? அவனை பிரச்சனை வேற. அவன் இதை மாதிரி, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இவ்வளோ பிரச்சனையை விட்டவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? பிரெயின் டியூமர், எனக்கு பிரெயின் டியூமர். சீரியஸாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு பிரெயின் டியூமர். அவன் கேன்சர்னு தான் நினைக்கிறேன், ஏதோ ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டான், எனக்கு பிரெயின் டியூமர். கூப்பிட்டு அவங்க அண்ணனை கூப்பிட்டு சொல்கிறான், என் பிள்ளைங்கள்லாம் பார்த்துக்கோ, நான் போயிடுவேன் சீக்கிரன்றான். மாற்றி 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 எல்லார்கிட்டையும் போகிறான். நீ போக வேண்டிய ஆள் யாரு? உனக்கு உண்மையாகவே பிரெயின் டியூமர் தான்ப்பா, உண்மையாகவே பிரெயின் டியூமர் தான். நீ யார்கிட்ட போகணும்? யார்கிட்ட போனேன்? உன் அண்ணன் கிட்ட போனேன், என் பிள்ளைய பார்த்துக்கோ. அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் பார்க்குறான், என் பிள்ளைய பார்த்துக்கோ, என் பொண்டாட்டியை பார்த்துக்கோ, நான் போயிடுவேன் சீக்கிரம். ஒரு நாள் எனக்கும் ஃபோன் பண்ணான். நான் பொறுமையாக சொல்கிற வரைக்கும் சொல்லுவேன், அதுக்கப்புறம் அவன் வழியிலே விட்டுருவேன். பொறுமையாக சொல்லி பார்த்தேன், டே அதெல்லாம் இல்லைடா, செக் பண்ணியா? செக் பண்ணேன். ரிப்போர்ட்ஸ் பார்த்தியா? ரிப்போர்ட்ஸ் பார்த்தேன். ரிப்போர்ட்ஸில் எதனா வந்திருக்கா? ஒன்றும் வரல. ஆனால் எனக்கு இந்த சிம்டம் இருக்குதே. நான் சொன்னேன், டேய் அப்படிதான் சாகணும்னா செத்து தான் தொலையேன், நீ இருந்து என்ன பண்ண போற? இப்போ அதான் எல்லாரும் ரெடி பண்ணிட்டல, உங்கள் அண்ணன் சொல்லி உன் பிள்ளைய பார்த்துக்க சொல்லிட்டேன், அப்பா அம்மா கிட்ட சொல்லி ஒய்ஃபையும் பார்த்துக்க சொல்லிட்டேன், எல்லாம் ரெடி பண்ணிட்டு இல்லை, கிளம்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. யார்கிட்ட போகணும்? உனக்கு ஒரு பிரச்சனைன்னு யார்கிட்ட போகணும்? மோசே கிட்ட போவியா? மேகஸ்தம்பத்துக்கிட்ட போவியா? யார்கிட்ட போகணும்? ஒருவன் தாகமாயிருந்தால் என் இடத்துல வா, கம் டு மீ, என்கிட்ட வா. நீ போய் டாக்டர் கிட்ட நிக்கிற, சரி நில்லு, கடைசியில் என்கிட்ட வா.
நீ கடைசியில் என்கிட்ட வரதுக்கு முன்னாடியே என்கிட்ட வந்தீங்கன்னா ஐ வில் கிவ் யூ த சொல்யூஷன். நீ ப்ராப்ளத்தை கொண்டு வர, நான் என்ன பண்ணுவேன், உனக்கு சொல்யூஷனை கொண்டு வருவேன். இன்னும் சில பேர் என்ன தெரியுமா, தங்களை அப்படி நினச்சிக்கிட்டாங்களா, உடனே தங்க மேலே மற்றவங்க கருணை காட்டணுன்றதுக்காக அவங்க கொஞ்சம் சில சேட்டைகள்லாம் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் இது கொஞ்ச நாளுக்கு நடந்த விஷயத்தை நான் சொல்கிறேன், யாரெல்லாம் சொல்லலை சரியா. ஒரு குறிப்பிட்ட விஷயம் நடக்குது. நடந்த உடனே சரி விஷயத்தையே சொல்லுவோம். கன்சீவாக இருக்கும்போது என்ன பண்ணணும், என்ன நடக்கும், கன்சீவ் ஆகிறது ஒரு பிரச்சனையா, நோயா, நம்ம ஆள்லாம் இருக்கும்போது எப்படி நடக்க வேண்டியது, ஒன்றுமே முடியாத மாதிரி ஆள் இல்லைன்னே இல்லை. ஆள் இருக்கும்போது எப்படியா, நாங்கள்லாம் இருக்கும்போது எப்படியா, குழந்தை வயிற்றுல இருக்குதுல்ல, எதுவும் ஆயிடக்கூடாது இல்லை, ஆள் இல்லாதப்பா அப்படின்னு. இந்த மாதிரி ட்ராமாலாம் ஆண்டுகிட்ட ஆகாது. ஜபத்துக்கு வரும்போது அப்படியே தப்ப 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 நடந்து வருவாங்க. மற்றவங்கள பார்க்கும்போது அப்படியே துணி ஸ்லோவாக எழுத்து மேலே போட்டு, ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை இருக்குதான், அவங்களுக்கு பிரச்சனை இருக்குதான். தாகமா இருந்தா ஆண்டவர்கிட்ட போ. உன்னை பார்க்குறவன் என்ன பண்ண போறது இல்லை, உனக்கு ஒன்றும் பண்ண போறது இல்லை. நான் அப்படியே ஆப்போசிட். எனக்கு பிரச்சனை இருந்தா உங்களுக்கு அது தெரியக்கூடாதுன்னு நினைப்பேன். நீ என்னை பார்த்து பாவப்படாத, இந்த உலக மனுஷனாகிய நீங்க என்னை பார்த்து பாவப்படாதீங்க. ஆண்டவர் இருக்கிறார், அவர் போதும் என்னை பாவப்படுறதுக்கு. பார்த்து நான் தோத்துட்டேன் நீ ஒருத்தங்கிட்ட காமிக்கும் போது அவன் உன் தலைமையில தான் ஏறுவானே தவிர உனக்கு ஒன்றும் பண்ண மாட்டான். அல்லேலூயா. நீங்க தோத்துட்டேன்னு யார்கிட்டையும் காட்டாதீங்க. ஆண்டவர் உங்க கூட இருக்கும்போது நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக மாத்திரமே இருங்க. அல்லேலூயா. உலகம் பார்க்கட்டும், என்னடா அவனுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவன் பாட்டுக்கு சந்தோஷமா போறான், கொஞ்சம் கூட சொரணம் இல்லாமல் இருக்கிறான், இவ்வளோ பிரச்சனை நடக்குது அவனுக்கு. அவனுக்கு தெரியாது உன் மனசுல இருக்கிற பாரம், உன் மனசுல இருக்கிற கஷ்டம் அவனுக்கு தெரியாது. ஆனா ஒருத்தருக்கு தெரியும், அவர் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க யார்கிட்ட போனோம், தண்ணி தாகமா இருக்குது, யார்கிட்ட போனோம், வீட்டில் சோறு இல்லை, யார்கிட்ட போனோம், நோயா இருக்கிறீங்க, பண தேவையா இருக்குது, கடங்கார கழுத்தை பிடிக்கிறான், ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் போகணும். அல்லேலூயா. இந்த உலகத்தாள்கிட்ட போய் நின்றுக்கிட்டு ஒரு 10 ரூபா கொடு, 20 ரூபா கொடு, நோ, கொடுக்க முடியாது. 10 ரூபா கொடுக்கலாம், 20 ரூபா கொடுக்கலாம், நாளைக்கு உன் 10 ரூபா தேவை, யார்கிட்ட போய் நிற்ப, அவங்ககிட்ட 10 ரூபா வாங்கிட்டு திரும்ப யார்கிட்ட போய் நிற்ப, கேட்கறது ஆண்டவர்கிட்ட கேளு. அல்லேலூயா. சரி, இங்க கவனிங்க. ஜனங்கள் மோசே கிட்ட போனாங்க. மோசே யார்கிட்ட போனாரு, ஆண்டவர்கிட்ட போனாரு. ஆண்டவர்கிட்ட போய் என்ன சொன்னாரு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், இவர்கள் என் மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே. 4ஆம் வசனம் 17:4. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், இவர்கள் என் மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடு கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையில் எடுத்துக்கொண்டு பிடித்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்லியிருக்கலாம், மோசே நீ போப்பான்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, உன் மூப்பரை கூட்டிட்டு போ, கூடவே அந்த கோலை எடுத்துட்டு போ. மரமண்ட இந்த கோலை வச்சுதான் 10 வாதைகளை உருவாக்குனேன். மரமண்டைங்களா, இந்த கோலை வச்சுதான் கடலை 2ஆ பிளந்தேன். இந்த கோலை வச்சுதான் அதே கடலை மறுபடியும் மூடினேன். ஞாபகம் வச்சுக்கோங்கடா மடையங்களான்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த கோலை முன்னாடி கொண்டு போக சொல்றாரு. அல்லேலூயா. உங்களை ஞாபகப்படுத்தும்படியாக. அல்லேலூயா. சும்மா போயிருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்றாரு அந்த கோலை எடுத்துட்டு போ, அந்த அற்புதம் செஞ்ச கோலை எடுத்துட்டு போ. அப்பவாது அவனுங்களுக்கு ஞாபகம் வரட்டும், அப்பவாது ஆண்டவர் அவங்களுக்கு செஞ்சது ஞாபகம் வரட்டும். சும்மா போய் ஆண்டவர் செய்ய சொன்னா செஞ்சிருப்பார். மோசே சொன்னா ஆண்டவர் செய்வார். அதெல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. இவர் போய் அந்த கோலை அடிச்சுதான் தண்ணி வரணும்னு கிடையாது. ஆனா இவ்வளோ நாள் உனக்கு எந்த அற்புதத்தை எதை வச்சு செஞ்சனோ அதை கொண்டு வர்றது காரணம் என்னன்னா, ஒன்று நீ நடத்தினதெல்லாம் நீ மறந்துட்டு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிற, புது பிரச்சனையை, ஒன்றும் இல்லாத பிரச்சனையை கொண்டாந்து ஆண்டவர் சமூகத்தில் வச்சுக்கிட்டு, அதுவும் ஆண்டவரை நோண்டல
சுற்றி இருக்கிற நோன்ற, பாஸ்டர் நோன்ற, நோண்ட வேண்டிய ஆள் ஆண்டவர், கேட்க வேண்டிய ஆள் ஆண்டவர். அல்லேலூயா. உன் கையில் பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். நான் உனக்கு முன்னாடி நிற்பேன். நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அல்லேலூயா. எந்த கோல் உங்களை வழி நடத்திச்சோ, எந்த கோல் உங்களுக்கு உதவி செஞ்சதோ, அதே கோல் உங்களுடைய தேவைகளை சந்திக்க போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் என்ன பண்றாரு? அவங்களுக்கு குடிக்கும்படியாக தண்ணீரை கொடுக்கிறார். 7ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? கவனிங்க. இஸ்ரவேல் புத்திரர் வாதாடனது நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில். அப்போ நம்ம இவ்வளவு நேரம் நினைச்சிட்டு இருந்தோம் இவங்க தண்ணி இருக்குதா இல்லையான்னு தான் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைச்சோம். பிரச்சனை என்னவா? ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று பரீட்சை பார்த்தார்கள். அல்லேலூயா. இதுதான் சீக்ரெட். இவ்வளவு நேரம் அவன் நினைச்சது என்னன்னா இவங்க தண்ணி இல்லைன்னு பிரச்சனை பண்றாங்கன்னு நினைச்சோம். ஆனா பிரச்சனை அதை பத்தி அல்ல. அது நிமித்தம் இவங்க வாதாடல. இவங்க வாதாடினது என்னன்னா, நீ சொல்லி கூட்டு வந்திய ஒரு ஆண்டவர் அவர் இருக்கிறாரா இல்லையா. நீ சொல்லி கூட்டு வந்த ஆண்டவரை நாங்க என்ன பண்றோம்? இப்போ இருக்கிறாரா இல்லையான்னு நாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கறோம்னு டெஸ்ட் பண்ணதுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை. அல்லேலூயா. நீங்க வேதாகமத்தை இதுக்கப்புறம் வாசிச்சீங்கன்னா, இதுக்கப்புறம் வர சம்பவங்கள்லாம் வாசிச்சீங்கன்னா, ஆண்டவர் அடிக்கடி சொல்வாரு, நீங்கள் மாசாவிலே இதை பண்ணீங்க, நீங்க மேரிபாவிலே இதை பண்ணீங்க, நீங்க மாசாவில இப்படி என்ன முறுமுறுத்தீங்க, மாசாவில என்ன இப்படி என்ன பரீட்சை பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு வருகிற வேதாகம பகுதிகள் எல்லாத்துலயும் அவர் சொல்லியிருப்பார். அல்லேலூயா. அப்போ இது எந்த அளவுக்கு முக்கியமானது பாருங்க. நீங்க உங்க குறைகளை சொல்லும்போது, உங்கள் தேவைகளை சொல்லும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்னு பரீட்சை பார்க்குறீங்க. புரிஞ்சுதா நான் சொன்னது? நீங்க புலம்ப ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, சில பேர் புலம்ப மாட்டாங்க, வைனிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வைனிங், WHINNING, வைனிங். வைன் பண்றது எப்படி சொல்றது? நச்சரிக்கிறது கூட சரியான வார்த்தை இல்லை. அது வைனிங்னா புலம்புறது தான். ஆனா அந்த புலம்புறதே நமக்கு எரிச்சல் வர மாதிரி புலம்புறது. நையா 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 நையான்றது டார்ச்சர். இவன் கஷ்டத்தை இவன் மற்றவங்களுக்கு சொல்றான்னு சொல்லிட்டு அவங்கள கஷ்டப்படுத்திடுவான். டார்ச்சர் டார்ச்சர். ஆண்டவரை என்ன பண்ணாதீங்க, டார்ச்சர் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவை இருந்தா போய் எங்க நிக்கணும்? ஆண்டவர் சமூகத்துல போய் நிக்கணும். சரி, இன்னும் இதுல ஒரு முக்கியமான சம்பவம் இருக்கிறேன், அதுதான் முக்கியம். இதுல 1/2 மணி நேரம் போயிடுச்சு. இப்போ 7ஆம் வசனம் முடிஞ்சிச்சா? அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சது. இதுல செகண்ட் பார்ட்டை கவனிங்க. அமலேக்கியர் வந்து 8ஆம் வசனம், அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அமலேக்கியர் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணாங்களா? இஸ்ரவேலர் அமலேக்கியரோட யுத்தம் பண்ணாங்களா? சண்டை இழுத்தது யாரு? அமலேக்கியர். இப்போ இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அடுத்த வசனம் பாருங்களேன். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. இதுல உங்களுக்கு ஏதாவது புரியுதா? அமலேக்கோடு யுத்தம் பண்ணுன்னு சொல்றாருல, அது கரெக்டா? கரெக்டா? கரெக்டா கரெக்டா இல்லையா? கரெக்ட் தான். ஏன்னா அவன் என்ன அடிக்க வந்தா நான் திரும்ப அடிக்க போறேன். கரெக்ட். ஆனா நீங்க ஒண்ணு மறந்துட்டீங்க. எத்தனை வருஷமா நம்ம அடிமைத்தனத்தில் இருந்தோம்? 430 வருஷம் அடிமையா இருந்தோம். போர் பயிற்சி எடுத்தனா நாங்க? இல்ல வில்லு எப்படி எரியுதுன்னு பயிற்சி கொடுத்தாங்களா எனக்கு? கையில ஒரு சாட்டைய பார்த்தனா என்ன ஆயிடுவேன்? நடுங்க ஆரம்பிச்சிருவேன். நீங்க கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? அந்த யானைகளை, அவ்வளோ பெரிய யானைய கையில ஒரு சின்ன குச்சி வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு போவாரு. யானைக்கும் அந்த குச்சிக்கு, யானை மரத்தை முறிச்சு கீழே போட்டுருங்க, யானை மரத்தை முறிச்சு கீழே போட்டுரும். ஆனா அந்த கொம்புக்கு பயப்படுதுன்னா என்ன? சின்ன வயசுல இருந்தே அது பண்ணும்போது பளிச்சுன்னு வைக்கிறது. அப்ப அந்த கொம்பை பார்த்தோன்னே என்ன தோணுது? அதுக்கு நம்மள இந்த கொம்பை வச்சே முடிச்சிடலாம்,
அப்போ இவன் அடிமையா இருக்கிறான், எஜமான் கையில சவுக்கு இருக்குது. அந்த சவுக்கு அவனுக்கு பார்க்கும்போது என்ன வரும்? கை கால் உதறல வந்துடும். அவன் யுத்தம்லாம் பண்ண முடியாது, சண்டைலாம் போட முடியாது. செங்கல் அறக்க சொன்னீங்களா, அடிமை மாதிரி நான் செங்கல் இருப்பேன். கட்டடம் கட்ட சொன்னீங்களா, நான் அடிமை மாதிரி கட்டடம் கட்டுவேன். நான் என்ன பண்ண முடியாது, சண்டை போடுற ஆள் கிடையாது. எனக்காக எகிப்தியரோட நீ சண்டை போட்ட, நான் அங்கே சண்டையும் போடல. ஆனால் இங்கே நான் என்ன பண்ணணுமா, நான் யுத்தம் பண்ணணுமா? அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது கீபோர்டு வாசிக்கிறாங்க பிள்ளைங்க இருக்கிறாங்களா, அனுஷ்கா, காட்சன், இவங்க 2 பேர் என்ன பண்ணுறேன், 2 பேர் யாரோ ஒருத்தர் காட்சன் இல்லைங்க கீபோர்டு இல்லைன்னு சொல்லி நிற்க வச்சுட்டேன். சரிங்களா? அவனை அங்கே நிற்க வச்சுட்டு, இங்கே பார், நீ வாசிக்க வேணாம், வாசிக்கிற மாதிரி ஆக்ஷன் மட்டும் பண்ணு, நான் வாசிக்கிறேன். எப்படி எப்படி? நீ வாசிக்க வேணாம், நீ வாசிக்கிற மாதிரி என்ன பண்ணணும், அப்படியே அப்படி தலையை கூட ஆட்டு, ஏன்னா அப்போதான் நீ வாசிக்கிறேன்னு தெரியும். தலையை அப்படி அப்படி நீ மாட்டுன்னு தூங்கிடு. இல்லைன்னா கூட நான் என்ன பண்ணுறேன், நீ கை ஆட்டுற மாதிரி நான் வாசிச்சிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் அற்புதம் கவனிங்க, எகிப்தியரோட சண்டை போடுறாங்க. யார் சண்டை போட்டது? சண்டை போட்டது ஆண்டவர். கீபோர்டு வாசிச்சது நான், ஆனா ஜெயிச்சது யாரு? கீபோர்டு வாசிச்சதுன்னா நீங்க யாரும் நினைக்கிறீங்க, ஓ காட்சன் தான் பயங்கரமா வாசிக்கிறான், இவ்வளவு நாள் இப்படி வாசிக்கலையே, இன்னைக்கு திடீர்னு இப்படி வாசிக்கிறான்னு யோசிக்கிறீங்க. சண்டை போட்டது ஆண்டவர். ஆனா மக்கள் சுத்தி இருக்கிறவன் பாக்குறான், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி சண்டை போடுறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி போர் பண்றாங்க. ஆனா உங்களுக்கு எல்லாம் அதுல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், பரவாயில்ல காட்சன் வாசிச்சிட்டான்னு. அவனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமா? சும்மா தான் நிற்க வச்சேன், டம்மியாக தான் நிற்க வச்சிருக்கிறேன். இப்போ அவனுக்கு இன்னைக்கு ஒரு சான்ஸ், இல்லைடா இன்னைக்கு எனக்கு என்ன பண்ணுது, கை வலிக்குது, நீயே வாசிச்சிரு அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னாச்சு, எனக்கு கை வலிக்குது, நீயே வாசிச்சுக்கிறேன். இப்போ அவன் வாசிப்பான், எதையோ ஒன்று வாசிக்கிறான். உங்களுக்கு எல்லாருக்கும் அது பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவனுக்கு அது செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிடும். அல்லேலூயா. என் போரை நான் போரிடுவதற்கும் என் போரை ஆண்டவர் போரிடுவதற்கும் அதான் வித்தியாசம். ஆண்டவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு, எப்பா நீ டம்மியா நில்லு, ஐ வில் ஃபைட் ஃபார் யூ, நான் உனக்காக யுத்தம் பண்றேன். ரெண்டாவது, நீ உனக்காக யுத்தம் பண்ணு. அல்லேலூயா. இந்த அது பேர் என்ன, இது பேர் என்ன, வீட்டில் இருக்குமே அது பேர் என்ன, இது பேர் என்ன, ஸ்க்ரீன் துணி. இந்த ஸ்க்ரீன் துணியில் கொஞ்சம் மேலே தூக்குங்களேன். யார் யார் என்ன பண்ணுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. என் கண்ணு, உங்கள் கண்ணு வந்து என்ன தான் பார்க்கணும், கீழே குனியிறது இந்த வேலை பண்ணக்கூடாது. எல்லாரையும் நான் பார்த்துட்ருக்குறேன். கீழே குனியணும்னா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், வெளியே போயிட்டு குனிஞ்சுனுங்க, சர்ச்சுக்கு வெளியே போயிட்டு குனியுங்க. ஆனால் சர்ச்சுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா இங்கே தான் பார்க்கணும். கண்ணு உங்கள் கண்ணு என் மேலேயே தான் இருக்கணும். நான் எல்லாரையும் பார்த்துட்டே இருக்கிறேன். நானே பார்க்குறேன்னா ஆண்டவர் உங்களை பார்க்குறாரு. அல்லேலூயா. அடிக்கடி மறந்துடுறீங்க. இப்போ வசனம் சொன்ன மாதிரி தான், ஆண்டவர் நடுவில் இருக்கிறாரா இல்லையான்னு பரீட்சை பார்க்காதீங்க. அப்புறம் அவர் உங்களுக்கு ஒரு பேர் வைப்பார், அதை கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுப்பார். தெரியுமா, புருஷனுக்கு முன்னாடி ஒரு சண்டை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் ஒரு சண்டை வருது, ஏதோ ஒரு சண்டை வருது. 10 வருஷம் கழிச்சு சண்டை போடும்போது அதை சொல்லுவான். இல்லை 10 வருஷம் சண்டை போடும்போது இந்த அம்மா சொல்லும், நீ அன்னைக்கே அப்படி பண்ணல, 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ கூட நீ பண்ணல, நீ தானே. அது மாதிரி 10 வருஷம் ஆண்டவர் சொல்லி காட்டுவாரு. அதனால ஆண்டவர் சமூகத்தில் பரிசுத்தமா இருங்க. அல்லேலூயா. உங்க குனிஞ்சின்னு தூங்குற வேலை, நீங்க தூங்கினா என்ன அவமானப்படுத்தவே இல்லை, பேசுற என்ன நீங்க அவமானப்படுத்துறதே கிடையாது. எனக்கு கவலையே கிடையாது. ஆண்டவர் எனக்கு ஒரு வேலை கொடுத்தா நான் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் நீங்கள் அவமானப்படுத்துறது ஆண்டவர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, பயபக்தியோடு கூட. சரியா? இப்போ நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம், நான் வெளியே வந்துட்டேன் டாபிக். கீபோர்டு வாசிக்கிறது. அப்போ எனக்காக ஒரு ஆள் வாசிக்கிறதுக்கும் நானே அதை வாசிக்கிறதுக்குமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இந்த வசனம். இப்போ ஆண்டவர், நீ பயிற்சி பண்ணலை, நீ எந்த விதமான இதுவும் இல்லை, ஆனாலும் உன்னை நான் யுத்தம் பண்ணும்படி அழைக்கிறேன். அல்லேலூயா. வசனத்தை கவனிங்க. நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு, நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். அல்லேலூயா. இப்போ மோசேக்கு ஒரு வேலை வைக்கிறார். மோசே, நீ என்ன பண்ணு, நீ
யோசுவா நீ என்ன பண்ணு, நீ போய் மனுஷரை தெரிஞ்சுக்கொண்டு யுத்தம் பண்ணு. நான் என்ன பண்ணுவேன், மலை உச்சிக்கு போயிட்டு நான் என்ன பண்ணுவேன், தேவனுடைய கொலையின் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். சிம்பிளா புரிஞ்சுதா? இவங்க போயிட்டே இருக்கிறாங்க, தண்ணி பிரச்சனை முடிஞ்சு அடுத்த மூவ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. மூவ் பண்ணும்போது நான் என்ன பண்ணானுங்க, அமலேக்கியர் அவனுங்களா வந்து என்ன பண்றானுங்க, இஸ்ரவேல் கூட சண்டை இழுக்கிறாங்க. அப்படி சண்டை இழுக்கும் போது இந்த வாட்டி ஆண்டவர் என்ன சொல்றாரு, மோசேக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி, மோசே மூலமா யோசேக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, மோசே நீ போயிட்டு ரெக்ரூட் பண்ணு, ஆர்மியை ரெக்ரூட் பண்ணு. ஆர்மியா அப்படின்னா அப்படித்தானே இருந்திருக்கான். இவ்வளோ நாள் அடிமையா இருந்தவங்க கிட்ட போய் ஆர்மின்னா யுத்த வீரர்களை போய் தயார் பண்ணுன்னு சொன்னா, அவன் கையில் இருக்கிற சின்ன குச்சியை பார்த்தாலும் என்ன பண்ணுவான், எகிரி குச்சி ஓடுவான். அவனை என்ன பண்ண சொல்ற, இப்ப நீ கத்தி கொடுத்து அவனை போய் வெட்டுன்ற, எப்படி வெட்டுவான், எப்படி வெட்டுவான்? அட வெட்டுவாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்றீங்களா? வசந்த வாசிக்கலாமா? அப்புறம் என்ன வசனம் சொல்லுது, மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள், அவன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். as simple as that. மோசே கையை இப்படி ஏறெடுத்துட்டான்னா யார் ஜெயிப்பாங்க? எப்படி கையை ஏறெடுக்கணும்? ஏறெடுக்கிறதுனா என்னது? இப்படியா இல்ல இப்படியா? ஏறெடுக்கிறதுனாலே ஒரே அர்த்தம் தான். நீங்க பைபிளை கூட போட்டு பாருங்க, லுக் அப்பான் அப்படின்னு போட்டாலே இப்படிதான் வரும். இப்படிதான் இருக்கும். இந்த 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 போஸ்டருக்கு பேர் என்ன? இந்த இந்த பாடி லாங்குவேஜுக்கு பேர் என்ன? எப்போ பண்ணுவீங்க இதை? சும்மா பண்ணி எடுப்பீங்களா? உங்க புள்ள வரான், துப்பு துப்பு ஓடியாரான் அப்படிங்களா? அப்படியே பண்ணுவீங்க? ஒரு காரணம் இருக்குல்ல, இதை பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல, எங்க பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். தெரியல, அதனால கேட்குறேன். எங்கன்னா பண்ற ஞாபகம் வந்திருக்குதா? நாங்க பண்ணா எங்களுக்கு ஞாபகம் வரும், நாங்க தான் செய்யறதே கிடையாது. எப்படிங்க? ஆராதனை போது, ஜபம் பண்ணும் போது கையை என்ன பண்ணிடுவீங்க? மேலே தூக்கி இருப்பீங்க. அப்போ ஜபம் பண்ணீங்கன்னா இஸ்ரவேலன் ஜெயிப்பான், ஜபம் பண்ணலனா அமலேக்கியும் ஜெயிப்பான். சிம்பிள். அல்லேலூயா. ஒரு பாட்டு கூட வருது இல்ல, எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. சொல்லுங்க. ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைக்க வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைக்க வல்ல தேவனிடமிருந்தே, என்ன கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். என்ன கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். அந்த ரெண்டாவது கவி போடுங்க அமர்நாத். அதுல பாத்தீங்களா என்ன போட்டிருந்து? வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, நான் என்ன பண்ணுவேன்? என் கண்களை நான் ஏறெடுப்பேன். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் வசனம் ஃபர்ஸ்ட் சம்பவம் சொல்லிச்சு.
ஃபர்ஸ்ட் சம்பவம் தண்ணி இல்லாதப்போ என்ன நடந்துச்சு? நீ என்கிட்ட வான்னு ஆண்டவர் சொன்னார். உனக்கு பிரச்சனைனா என்கிட்ட வான்னார். பிரச்சனையை கொண்டு வந்துட்ட. அந்த பிரச்சனையை நீ மேற்கொள்ளணும்னா நீ என்ன பண்ணணுமா? என்னை நோக்கி பாருன்னு சொல்றாரு ஆண்டவர். கஷ்டமான வேலையை சொல்லலை. என்கிட்ட வா ஃபர்ஸ்ட். என்கிட்ட வரல நீ, நான் எங்கேயோ இருக்கிறேன், நீ எங்கேயோ இருக்கிற, ஃபர்ஸ்ட் என்கிட்ட வா, வந்துட்டு என்னை நோக்கி பார். அல்லேலூயா. அவன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். நான் ஒரே ஒரு கொஸ்டினை கேட்குறேன். நான் கையை தூக்குனா நீங்கள்லாம் ஜெயிப்பீங்கன்னு தெரிஞ்சதுன்னா நான் ஏன் கையை இறக்குறேன்? நீங்களாம் ஜெயிக்க போறீங்க, நீங்களாம் ஜெயிக்கணுன்றதான் என்னோட ஆசை. நம்பல நீங்களாம் ஜெயிக்கணுன்றதுதான் என்னோட ஆசை. ஆசை சரி, கொஞ்சமாவது சும்மா ஒரு இதுக்கு அது என்ன சொல்லுவாங்க, சும்மா கட்டியமாவது ஒத்துக்குங்க. நீங்களாம் ஜெயிக்கணுன்றது என்னோட ஆசை. நீங்க ஜெயிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? கையை நான் தூக்கணும். கையை தூக்க வேண்டிய ஆள் நான் ஏன் கையை கீழே இறக்கணும்? என் கை என் தாழ விழுந்து போகுது. கை வலிக்குங்க. எவ்வளவு நேரம் கை தூக்க முடியும்? டக்குன்னு சொல்லுங்க. கை வலிக்கும். ஐயோ, ஆனா நீங்க ஜெயிக்கணும்ல, இந்த கையுக்கு முட்டு கொடு. ஏன்னா நீங்க ஜெயிக்கணும்ல, நீங்க ஜெயிக்கணும். கரெக்டா? அப்ப நான் கையை தூக்கி தானே ஆகணும். நான் சொல்லவா, நான் ஜெபிக்க கூடாதபடி, நான் ஆலயத்துக்கு வரக்கூடாதபடி என்கிட்ட நியாயமான காரணம் இருக்கலாம். ஆனா அது தேவனுடைய சமூகத்துல நியாயமா இருக்குமான்னு கேட்டா என்கிட்ட பதில் இல்லை. நான் ஆலயத்துக்கு லேட்டா வரங்க, அதுக்கு எனக்கு நியாயமான காரணம் இருக்குது. என்கிட்ட இருக்குது. நான் சொல்றேன், என்ன சொல்றேன், என்கிட்ட நியாயமான காரணம் இருக்குது. ஆராதனைக்கு லேட்டா வர்றதுக்கு நியாயமான காரணம் இருக்குது. ஆனா அது ஆண்டவர் சமூகத்துல நியாயமான்னு கேட்டா இல்ல. வசனம் சொல்லுது இது என் நீதி. நான் சொல்றேன், நான் உண்மையா சொல்றேன், எனக்கு ஒரு காரணம் இருக்குது லேட்டா வர்றதுக்கு. நான் ஜெபிக்காம இருக்கிறதுக்கு எனக்கு நியாயமா ஒரு காரணம் இருக்குது. அதான் என் நீதி. உன் நீதி ஒரு அழுக்கான குப்பை ஆண்டவர் சமூகத்துல. அல்லேலூயா. உங்ககிட்ட நியாயமான காரணம் இருக்கலாம். ஆண்டவரை ஆராதிக்க கூடாதபடி, ஆலயத்துக்கு வரக்கூடாதபடி உங்ககிட்ட நியாயமான காரணம் இருக்கலாம். ஆனா அது ஆண்டவர் சமூகத்துல நியாயமான காரணம் அல்ல. அல்லேலூயா. கையை ஏறெடுக்க வேண்டியன்னா, கை வலிக்குதுன்னு இறக்குறேன், உனக்கு அது நியாயம், எனக்கு நியாயம். ஏன்னா என் கை வலிக்குது, எனக்கு தான் பிரச்சனை வரும். ஆனா நான் கையை இறக்குனா என் ஜனம் செத்து போகும். அது எப்படி நியாயமாக முடியும்? என் ஜனம் செத்து போறது எப்படி நியாயமாக முடியும்? சொன்னது நான் தான், நீ போய் சண்டை போடுன்னு சொன்னவன் நான் என்ன பண்ணணும்? நீ என்ன பண்ணா, நான் என்ன பண்ண நீ ஜெயிப்பியோ அதை நான் செய்யணும். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? உங்களை சண்டைக்கு நான் அமுச்சிட்டு நான் என்ன பண்ணா நீங்க ஜெயிப்பீங்களோ அந்த ஹெல்ப்பை நான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உங்களை சண்டைக்கு அமிச்சதுக்கான நியாயம் என்கிட்ட இருக்கும். ஆனா என் நியாயம் என்னன்னா, எனக்கு கை வலிக்குது, எனக்கு உடல் ரீதியான பிரச்சனை இருக்குது, என்னால கையை ரொம்ப நேரம் தூக்கி இருக்க முடியாது. அது உன் நியாயம். ஆனா அந்த ஜனங்களுக்கு அது நியாயம் கிடையாது. என் ஆண்டவர் சமூகத்தில் அது நியாயம் கிடையாது. உன் நீதி, என் நீதி, வசனம் சொல்லுது, என் நீதி அழுக்கான கந்த குப்பை. நீ சொல்ற ரீசன்லாம் குப்பை. நீ நியாயமான ரீசன் ஒரு ரீசன் சொல்ற, அது குப்பை. ஆண்டவர் சமூகத்தில் ஒரு குப்பை. நான் என்ன ரீசன் வேணா கொண்டு வரலாம், பயங்கர நியாயமான ரீசன் கொண்டு வரலாம். ஆண்டவர் சமூகத்தில் அது ஒரு குப்பை. ஆண்டவருடைய நியாயம் எதுவோ அதை தான் நான் செய்ய முடியும். எனக்கு நியாயத்தை நான் செய்யலாம். ஆண்டவரே, என்கிட்ட நியாயமான காரணம் இருக்குப்பா, என் குழந்தைய நான் கிளப்பணும்பா, எனக்கு இந்த வேலையை செய்யணும்ப்பா, காலைல சாப்பாடு செஞ்சு வச்சு தான் வரணும்ப்பா. ரைட், உன்னோட நீதி தான்ப்பா. சரி, அது என் பார்வையில் நீதி கிடையாது, அது என் பார்வையில் அது நியாயம் கிடையாது. நான் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இதுவாயிடுச்சு. ஒரு 2 அதிகாரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் இவங்க பட்டினியாக கிடக்கும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு, இவங்களுக்கு மன்னாவை ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆண்டவர் இவங்களுக்கு மன்னாவை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ஒரு வினோதமான காரியத்தை ஆண்டவர் செய்ய சொல்றாரு. 5 நாள், வாரத்தில் 5 நாள் இருக்குதுல்ல, திங்கள் டு அப்போ ஞாயிறு தான் முதல் நாள். சண்டே டு ஃப்ரைடே அவங்க என்ன, சண்டே டு Thursday அவங்க என்ன பண்ணலாமா, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, Thursday
இந்த 5 நாள் அவங்க என்ன பண்ணணுமா, அவங்களுக்கு தேவையான மன்னாவை அன்னைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ வேணுமா அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கணுமா. 6th டே ஃப்ரைடே என்ன பண்ணணுமா, குழப்பத்தில் 6th டே ஃப்ரைடேன்னு சொல்லும்போது அப்படி தான் இருந்தது. ஸோ ஃப்ரைடே என்ன பண்ணணுமா, சாட்டர்டே அடுத்த நாளைக்கு சேர்த்து 2 நாளைக்கான உணவை சேகரிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 5 நாள் ஒரு நாள். இப்போ நான் மண்டே நம்ம சண்டேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நான் வெளியில் போய் என்ன பண்ணணும், இன்னைக்கு தேவையான சாப்பாடை மட்டும் எடுத்துட்டு உள்ளே வந்துடணும். நாளைக்கு தேவையான சாப்பாடு என்ன பண்ணக்கூடாது, நான் எடுக்கக்கூடாது. மண்டே வெளியில் போனால் மண்டேக்கான சாப்பாடு மட்டும் எடுத்து உள்ளே வரணும். ஆனால் நான் ஃப்ரைடே மட்டும் வெளியே போனேன்னா ஃப்ரைடே ஒன்று ஆஃபர், எனக்கு பை 1 get 1. எப்படி, ஒன்று எடுத்துகிட்டு வரணும், இன்னொன்று எடுத்துகிட்டு வரணும். எதுக்குன்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு நாளைக்கு ஒரு நாளைக்கு. நான் அது அப்படியே இந்த நாளுக்கு நான் இன்னைக்கு இருக்கிற காலத்துக்கு நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். நீ எடுத்துகிட்டு வர்றது என்னது, நீ செய்கிறது என்னது, சாப்பாடு. எதுக்காக சாப்பாடு, சாப்பாடு எப்படி வருது, நம்ம செய்கிற வேலை மூலமாக வருது. நான் அதை படிக்கும்போது யோசித்தேன், ஒருவேளை ஆண்டவர் இப்படி சொல்கிறாரோ, நீ 5 நாள் வேலை செய்யி, 6வது நாள் 2 நாள் வேலையை செய்யி, 7வது நாள் என் சமூகத்தில் அப்படியே இரு. நான் அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு அது சரியாக நான் இன்னும் அது அர்த்தம் பார்க்கல, அர்த்தம் புரிஞ்சிக்கல. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, சாப்பாடு தான் இன்னைக்கு முக்கியமான காரணம். அந்த சாப்பாட்டுக்காக தான் நம்ம உழைக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு 5 நாளுக்கான சாப்பாடை ஒவ்வொரு நாளைக்கு எடுத்துக்கோ. 6வது நாள் 7வது நாளுக்கு சேர்த்து உழை. 7வது நாள் சாப்பாட்டை 6வது நாளே கொண்டாந்து வச்சிரு. அப்போனா என்ன அர்த்தம் சொல்கிறார் ஆண்டவர், நீ 6வது நாள் 7வது நாளுடைய வேலையை சேர்த்து செய், 7வது நாள் வேலை செய்யாதே. இது உங்களுக்கு எத்தனை பேர் வலிக்குதோ தெரியல, எனக்கு ரொம்ப வலிக்கும். நாளில் எத்தனை நாள் கொடுத்தாலும் வேலை செய்வேன், வேலை செஞ்சுக்கினே இருப்பேன். லீவுன்னு ஒன்று கிடையவே கிடையாது எனக்கு. ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்வேன், திங்கக்கிழமை வேலை செய்வேன், ஞாயிற்றுக்கிழமை நைட்டு உட்காந்தனா திங்கக்கிழமை மதியம் வரைக்கும் வேலை செய்வேன். ஆனால் வசனம் சொல்லுது, உங்ககிட்ட நியாயமான காரணம் இருக்குதுப்பா நீ வேலை செய்யறதுக்கு. உன் குடும்பத்துக்கு கொடுக்கணுன்ற, உனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்ற, அந்த பண பிரச்சனை இருக்குதுன்ற. என் பார்வைக்கு அது நீதி கிடையாது, என் பார்வைக்கு அது நியாயம் கிடையாது. நான் சொன்னதை நீ செய்யறது தான் நியாயம். அல்லேலூயா. கவனிங்க, முதல் அவர் என்ன பண்ணணும்னா கையை ஏறெடுத்து இருக்கணும், அது தாழ வரக்கூடாது. அதுக்கு நோ எக்ஸ்கியூஸ். நான் ஜெபம் பண்ணுறது ஜெபம் பண்ணி தான் ஆகணும், ஆலயத்துக்கு வர்றது ஆலயத்துக்கு வந்து தான் ஆகணும், ஆண்டவரை ஆராதிக்கிறது ஆராதிச்சு தான் ஆகணும். மற்றவங்க ஆராதிக்கணும்னா கண்ணை திறந்தனால பார்க்க முடியாது, நான் ஆராதிச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இதுக்கெல்லாம் எக்ஸ்கியூஸ் கிடையாது. ஃபஸ்ட்டு கை மேலே போயிடணும், ஏறெடுத்துக்கணும். 2வது 12வது வசனம் கவனிங்க, மோசேயின் கைகள் அசந்து போயிற்று, அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள், அதன் மேல் உட்கார்ந்தான். கவனிங்க, ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் ஜபம் என்ன பண்ணக்கூடாது, ஒருபோதும் ஸ்டாப் ஆகக்கூடாது. கரெக்டா? நம்பர் 1. நம்பர் 2, இங்கே என்ன நடக்குது கவனிங்க, அவன் அசந்து போயிட்டான், கல் எடுத்து வந்து வச்சாங்க. என்ன பண்ணார் இவர், என்ன பண்ணாரு, அட என்ன பண்ணாரு, உட்கார்ந்தான். இப்போ சர்ச்சு முடிஞ்சிட்டு நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க, அப்பாவோட நின்று பேசிட்டு போறீங்கல்ல, நின்று பேசுறீங்களா உட்காந்து பேசுறீங்களா? ஏன் நின்று பேசுறீங்க, மரியாதையா? அவரு நின்று தான் பேசுறாரு, அவரு நின்று தான் பேசுறாரு, அவரு கூட உட்காந்து பேசலாமே, உங்களோட பெரியவர் தான், அவர் உட்காந்து பேசலாமே, நின்று தான் பேசுறாரு. ஏன்? அட ரொம்ப யோசிக்காதீங்க, சிம்பிள் லாஜிக் தான். இப்போ எனக்கு அவசரமாக போகணுன்னா நான் நின்று தான் பேசுவேன், நான் உட்காந்துலாம் பேச மாட்டேன் உங்ககிட்ட. அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த கான்வர்சேஷன் ரொம்ப வளர்க்க போகிறதில்ல, பேசிட்டு விசாரிச்சுட்டு நம்ம என்ன போகிறோம், போயிட்டே இருக்க போகிறோம். உக்காந்துட்டீங்க, என்ன அர்த்தம், இது இன்னைக்கு முடியாது. கரெக்டா? கரெக்டாக தானே சொல்கிறேன், நியாயம் தானே? அவசர அவசரமாக பேசிட்டு போகிறோம்னா நின்று பேச போகிறோம். எனக்கு 6 அமர பேசணும், ஐயா கொஞ்சம் பேசணும் அப்படி என்ன பண்ணுவார், சேர் போட்டு உட்காந்துக்கிற, நீங்களும் உட்காந்துருவீங்க. அப்போது உட்காந்து 6 அமரம் என்ன பண்ணுவீங்க, பேசிட்டு போவீங்க. ஆண்டவர் சமூகத்தில் உட்காரணும். அவசரமாக ஜெபம் பண்ணுறதுக்கான நேரம் அது கிடையாது, இடம் அது கிடையாது. ஆண்டவர் சமூகத்தில் உட்காரணும். உட்கார்றதுனா என்னன்னா, என் புரிதல் படி நான் பேசுகிறேன்ல, நான் பேசுகிற மாதிரி அவரும் என் கூட பேசணும். அல்லேலூயா. ஒரு ஜெபத்தை நான் கேட்டேன், ஆண்டவரே என்னோட பேசும், ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும், கேப் விடு, பேசும் ஆண்டவரே, பேசும் ஆண்டவரே, பேசும். டக்குன்னு அவங்களுக்கு எனர்ஜி அதிகமாகிட்டு பேசும் 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 பேசும். டே இருடா, ஒரு தடவை பேசுன்னு சொன்னல, கேப் விடு. ஏசப்பாவை பிடிச்சி பேசு 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 பேசுன்னு உழுகுனீங்கன்னா ஆண்டவர் ஒழுங்கி போயிட்டு
இருடா பேசுறேன்டா, அது கூட ஒண்ணு கேட்காது, பேசு பேசு பேசு, அல்லேலூயா அல்லேலூயா, அந்த கேப் ஃபில் பண்றதுக்கு அல்லேலூயா, அந்த கேப் பண்றதுக்கு ஸ்தோத்திரம். ஒரு கேப்பே விடுறது கிடையாது, உட்காந்து தபல பல்ல பல்ல பண்ணு. ஏன்னா உனக்கு முடிச்சுட்டு உடனே போயிடணும் இல்ல, உன் அவசரம் உனக்கு. ஆண்டுகிட்ட சொல்லியாச்சு, கிளம்பின்னு போன உன் அவசரம், எனக்கு போன இப்போ சும்மா உங்ககிட்ட உட்காந்து பேச முடியும், வேற வேலை இல்லையா இல்ல. ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து நீ பேசணும், அவர் மறுபடியும் பேசணும். அப்போ ஜெபம்ன்றது நான் மட்டுமே பேசுறது இல்லை. சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம் தெரியுமா, ஜெபத்துல கண்ணை மூடி அமைதியா உட்கார்ந்து இருக்கலாம். உட்காந்து என்ன பண்ணலாம், இந்த பாக்கியலட்சுமி சீரியல் தானே, அதுல இன்னைக்கு போன வாட்டி இது வாச்சு, இன்னைக்கு என்ன ஆகும்னு தெரியல, கண்ணை மூடி அமைதியா இருக்கிறீங்க. ஏன்னா இதெல்லாம் வருது இப்ப மண்டியில. அப்புறம் டிக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு, 50 ரூபா ஒருத்தன் கடன் வாங்கிட்டு போனா இப்பதான் ஞாபகம் வருது, ஒரு மாசமா மறந்துட்டீங்க, இன்னைக்கு ஞாபகம் வந்துருச்சு. டே ஜெபம் பண்ண உட்காந்துருக்கிறடா, ஆண்டவர் சொல்வாரு, டே நான் பேசலான்னு வந்திருக்கிறேன்டா, இரு ஆண்டவர் ஒரு நிமிஷம் போன் எடுத்து, டேய் 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 உன்ட்ட நல்லவன் 50 ரூபா கொடுத்தனே திரும்ப கொடுத்தியாடா, ஜிபே பண்ணிவிடு, திரும்ப கண்ணை மூடு. இது இல்லை, இது இல்லை ஜெபம். உன் கவனம் ஆண்டவர் மேலேயே தான் இருக்கணும். எவனோ கொடுத்தா 50 ரூபாய் ஞாபகம் வரும், ஏன்னா அப்பதான் நீ யோசிக்கவே ஆரம்பிக்கிற வாழ்க்கையிலேயே. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்ச நேரம் நிதானமா உட்காந்து யோசிக்கிற. இல்லை என்ன பண்ணிருப்ப, ஜெபம் பண்ண விட்டா லபோ தீபோன்னு வாயில வச்சு அடிச்சுக்குவேன். ஜெபம் அது கிடையாது. சர்ச்சில் பண்ணும்போது அப்படிதான் பண்ணணும். வீட்டில் உட்காந்து தனி ஜெபம் பண்ணும்போது ஆண்டோட பேசணும். நீ நடந்து போகும்போது கூட ஆண்டவர்கிட்ட பேசலாம். ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், எல்லா நேரத்திலும் ஜெபம் பண்ணலாம், ஆண்டவர் அதை அங்கீகரிப்பார், ஏற்றுக்கொள்வார். நீ நடக்கும்போது பேசலாம், வேலை செய்யும்போது பேசலாம். அவருக்கான தனியான நேரத்தையும் கட்டாயம் ஒதுக்கணும். நீ நேரமே ஒதுக்காம நான் 24 மணி நேரமும் ஆண்டோட பேசுவேன்னா நீ அவருக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கலன்னு அர்த்தம். நீ நான் வேலை பார்க்கும்போது ஒன்று செய்வேன், வேலை பார்க்கும்போது இந்த பக்கம் ஒரு ஸ்க்ரீன் வச்சுருப்பேன், ஸ்க்ரீன் வச்சுட்டு யூடியூப்ல எதையாவது ஒன்று போட்டு விட்டு வேலை பார்த்துருப்பேன். அது என்ன, ஏதோ ஒன்று என் மண்ணில் கேட்டுனே இருக்கும். அது மாதிரி தான் ஆண்டவர். நீ வேலை செஞ்சீங்கன்னே ஆண்டோட பேசுறீங்கன்னா அவர் அப்படி வச்சுட்டு இருக்கிற, அதே மாதிரி சும்மா சைடில் ஒரு ஆளாக வச்சுட்டு இருக்கிற, டிவி போகிற மாதிரி இல்லை ஏதோ ஒன்று சைடில் கத்திட்டு இருக்கிற மாதிரி. அவருக்குன்னு ஆண்டவர் நேரத்தை ஒதுக்குறேன்னா இந்த ஸ்க்ரீன் போயிடும், என் ஸ்க்ரீன் இதுதான் ஆண்டவர். ஆண்டவரோட கூட தான் என் கவனம் இருக்கும். அல்லேலூயா. அதுதான் உட்கார்றது. உட்கார்ந்து அப்படின்னாலே என்னதான், ஆண்டவரோடு உட்கார்ந்து பேசுறது, அவர் பேசத்தான் நான் கேட்கறது. அல்லேலூயா. அடுத்த வார்த்தையை கவனிங்க, அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இப்போ இன்னொரு வார்த்தை வருது பாருங்க, இதுல 2 பேர் வராங்கல்ல, ஆரோன் ஊர் 2 பேர் வராங்கல்ல. யார் அவங்களாம்? ஆரோன் யாரு? மோசேயோட அண்ணன். ஊர் யாரு? வேதாங்கமத்தில் எங்கேயும் குறிப்பிடல, ஆனா சரித்திரத்துல சொல்றாங்க இவர் மிரியமோட ஹஸ்பண்ட். யார் மிரியம்? மோசேயோட அக்காவா தங்கச்சியா? அக்கா. அப்போ ஊருங்கிறவரு மிரியமோட ஹஸ்பண்ட், ஆரோனுங்கிறவரு ஷைலாவோட ஹஸ்பண்டா? யார் சொன்னது? அப்படி யாரும் சொல்லல. எனக்கு மைண்ட் வாஷ் டக்குன்னு சொல்ல இருக்கும்போது ஓ இப்படி சொல்லல அப்படின்னு எனக்கு. என் வாய் கொஞ்சம் ரொம்ப மோசமான வாய் தெரியுமா. நான் காலேஜ் படிக்கும்போது கூட, யூஜி படிக்கிற வரைக்கும் வேற மாதிரி, பிஜி படிக்கும்போது வேறு, யார் என்ன சொன்னாலும் என் வாயில் ஒரு கமெண்ட் இருந்துனே இருக்கும். நான் வாயை மூடி இருந்தால் கூட என் மண்டையில் அந்த கமெண்ட் ஓடும், சிரிச்சிருவேன். எதுக்குடா லூஸ் மாதிரி தனியாக சிரிக்கிறேன், எனக்கு தான் தெரியும் நீ என்ன சொன்னதுக்கு நான் என்ன சொன்னேன்னு. அப்போது பார்த்தேன், இது நமக்குள்ளேயே வச்சுக்கூடாது, நம்ம மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸ் சொல்லினே இருப்பாங்க, நோட்ஸ் எழுதினே இருப்போம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு கமெண்ட் வரும், அவங்க சொல்கிற அந்த ப்ரொனன்சியேஷனுக்கு எல்லாத்துக்கும் கமெண்ட் வரும். குனிஞ்சிக்கின்னு அந்த கமெண்ட் அடிச்சுட்டே இருப்பேன். பக்கத்தில் இருக்கவன் சிரிப்பான், நான் அமைதியாக சீரியஸாக ஃபேஸ் வச்சுருப்பேன். வாட் டெல்லி டு யூ வாண்ட் டு கோ அவுட் சைட் அப்படின்வாங்க. இவன் குனிஞ்சு சிரிச்சுன்னு இருப்பானா, குக்கி குக்கி கிக்கிட்டு இருப்பானா, அப்படி எட்டி பார்த்தோன்னா கை அப்படி காமிச்சிருவேன். பண்ணுறதையும் பண்ணிட்டு என்னது இந்த வேலையும் பண்ணுவேன். அந்த மாதிரி நான் மைண்ட் வாய்ஸில் வந்துருச்சு எனக்கு. மிரியம் ஊர் மிரியமோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சரித்திரம் சொல்லுது, பைபிளில் எங்கேயுமே சொல்ல. நல்லா குறிச்சுக்கோங்க, இது பைபிளில் சொல்லுது, நான் சொல்லலை. சரித்திர ஆசிரியர்கள் நம்புறாங்க இவர் இவராக இருக்க வாய்ப்பு இருக்கு, அவருடைய பிரதர் இன் லா, அதாவது அவருடைய அக்காவுடைய கணவராக இருக்க வாய்ப்பு இருக்கு. 2வது இவர் அண்ணன்.
இவங்க என்ன பண்ணுறாங்களா, அவங்க கைகளை தாங்குறாங்க. அப்போது ஜெபத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் மட்டுமே ஜெபம் பண்ணுறதில்ல, என் குடும்பமும் என் கூட சேர்ந்துக்கிறது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரோட உட்காந்து பேசுவேன். ஆனால் என் குடும்பத்தோட கை கோர்க்கும் போது என்ன நடக்குது, மை ஹேண்ட்ஸ் பிகம் பவர்ஃபுல். என் கைக்கு ஸ்ட்ரென்த்து கிடச்சிருது. நானே கையை தூக்கிட்டு இருக்கிறதுக்கும் என் கையை ஒருத்தர் இருக்கிற வித்தியாசம். அல்லேலூயா. உங்கள் ஜெபம் அப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கணும். நானே ஜெபம் பண்ணுறேன், என் ஜெபத்தில் என் குடும்பத்தையும் கூட்டி சேர்த்துக்கணும். எப்போ வருவாங்க தெரியுமா, நான் விழுந்து ஜெபம் பண்ணுறேன், என் கை கீழே விழுந்து போகுது, ஜெபம் பண்ண விருப்பமே இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் நான் விடாப்படியாக ஜெபம் பண்ணுறேன். அப்போ என்ன தெரியுமா நடக்கும், சே இது ஜெபத்தை முடிச்சு விட்டு வருமான்னு கூட வருவாங்க. அல்லேலூயா. சரி, அப்போது என்ன பண்ணணும், சேர்ந்து ஜெபம் பண்ணணும். அடுத்து என்ன நடக்குது கவனிங்க. இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையா இருந்தது. அல்லேலூயா. நீங்கள் ஜெபத்தில் இருக்கும்போது உங்களுடைய ஜெபம் ஒரே நிலையா இருக்கணும். இப்போ நான் ஒரு ஜெபத்தை சொல்கிறேன் பாருங்க. எனக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே வீட்டு கஷ்டமாக இருக்குது, பணம் இல்லை, எனக்கு ஒரு மூட்டை அரிசி வேணும், இந்த ஒரு மாதத்தை நான் என்ன பண்ணணும், எப்படியாவது ஓட்டணும், எனக்கு ஒரு மூட்டை அரிசி வேணும். ஜெபம் பண்ணிட்டு இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய வேலையை செய்கிறார். நான் என்னுடைய வேலையை செஞ்சுட்டேன். என்ன பண்ணணும், நான் வசனம் என்ன சொல்லிச்சு, தாகமாக இருந்தால் என்கிட்ட வா. இப்போ நான் பசியாக இருக்கிறேன், என்ன பண்ணுறேன், நான் ஆண்டுகிட்ட வந்துட்டேன். ஆண்டுகிட்ட சொல்லிட்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு மூட்டை அரிசி வேணும். ஆண்டவர் போகிறார், சாம்சன் அப்படின்றார், சொல்லுங்க ஆண்டவரே, இதை மாதிரி உங்கள் அண்ணனுக்கு ஒரு மூட்டை அரிசி வேணுமா, அவனுக்கு என்ன இல்லையா, காசு இல்லையா, வாங்கி போய் கொடுத்துட்டு வா. என்ன பண்ணுறான், பைக் எடுத்துக்கிட்டு அரிசி கடைக்கு போனால், அண்ணா ஒரு மூட்டை அரிசி கொடுங்கண்ணா. அவர் போய் எடுக்க போனார். நான் பார்த்தேன், இந்த ஆள் ஜாப் பண்ண எவ்வளோ நேரம் ஆகுது, அரிசி வரல. நான் இவ்வளோ நேரமாக ஜாப் பண்ணிக்கிறேன், அரிசி கொடுக்கல. இந்த ஆண்டவரே அரிசி முடியுமா முடியாதா, சரி வேணாம், எனக்கு ஒரே 1 கிலோ பாஸ்மதி மட்டும் கொடுத்துரு, இந்த ஒரே ஒரு வேளை நான் பிரியாணி சாப்பிட்டு செத்து போயிடுறேன். என் ஜெபம் எப்படி ஆயிடுச்சு, இப்போ ஒரு மூட்டை அரிசி கேட்டேன், இப்போ என்ன கேட்டிருக்கிறேன், ஒரே 1 கிலோ பாஸ்மதி அரிசி, பிரியாணி சாப்பிட்டு சாவ போகிறேன். இப்போ ஆண்டவர், டேய் சாம்சன் அப்படின்றாரு, சொல்லுங்க ஆண்டவரே. டேய் இருறா பில்லு போட்டுறாதரா. ஏன்பா, அவனுக்கு 1 கிலோ பாஸ்மதி வேணுமா, பிரியாணி வேற செய்ய போறானா, கொஞ்சம் கறி வாங்கி போய் கொடு, அது வேற அப்புறம் தனியாக கேட்பான் என்ன. அப்படியா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி மல்லிகை கடைக்கு போகிறான். மல்லிகை கடைக்கு போனோடனே பாஸ்மதி அரிசி சொல்லியாச்சு. வாங்கிட்டு கறி கடைக்கு வந்து கறி வாங்க நிற்கிறான். எனக்கு பார்த்தேன், கடைக்கு போனால் வாங்க டைம் ஆகாதா, எனக்கு முடியல, டென்ஷன் ஆகுது, எனக்கு பசிக்குதுன்றேன். ஆண்டவரே உன் சோறும் வேணாம், ஒன்றும் வேணாம், எனக்கு கஞ்சி வேணும், கூழ் குடிக்கிறதுக்காக எனக்கு ஏதாவது வாங்கி கொடு, பண்ணுறியா இல்லையா. டே இற, திரும்ப ஆண்டவர் அவனை கூப்பிட்றாரு, சாம்சன் அவனுக்கு அதுவும் வேணாண்டா, திரும்ப கொடுத்துட்டுறா, போயிட்டு இதை கேழ்வரகு வாங்கி வந்து கொடுறான், அவனுக்கு இது சாப்பிடும். இப்போ சாம்சன் சொல்கிறான், ஆண்டவரே நீ இரு, இன்னும் 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, அவன் வேற ஒன்று கேட்பான், அவன் முடிவு பண்ணி வரட்டும், முடிவு பண்ணி வந்த பிறகு என்ன பண்ணலாம், கொடுக்கலாமா வேணாமான்னு ஒரு ஜெபம் பண்ண அதில் நிலை இருக்கணும். எனக்கு என்ன வேணும்னு எனக்கே தெரில, புரியுதா உங்களுக்கு, நான் என் ஜெபம் புரிஞ்சுதா உங்களுக்கு, இது நம்ம சிரிக்கிறோம், ஆனால் விஷயம் கவனிங்க, எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரில. உனக்கு 1 கிலோ அரிசி வேணுமா, இல்லை 25 கிலோ அரிசி வேணுமா, இல்லை உனக்கு கூழ் வேணுமா, பிரியாணி வேணுமா, ஒரு கர்மம் உனக்கு தெரில. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணுறேன், என்ன ஜெபம் பண்ண, உனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரில. உன் ஜெபம் அப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கக்கூடாது, தெளிவாக இருக்கணும் ஜெபம். ஆண்டவரே எனக்கு இதுதான் வேணும், இதுதான் என் தேவை. அந்த ஜெபம் சொல்லிட்டியா, அந்த ஜெபத்திலே நிலைச்சிரு. ஆண்டவர் அதுக்கான வேலையை ஆரம்பிச்சுட்டு இருப்பாரு. நீ அது முடிச்ச உடனே, இல்லை ஆண்டவர் எனக்கு கூரை வீடு கட்டி கொடு, இப்போ தானடா மாடி வீடு கேட்டேன், மாடி வீடு வேற கூரை வீடு வேறடா, பரவாயில்ல எனக்கு கூரை வீடு கொடு. என்னடா பைத்தியக்காரனா இருக்கிறான் அவன். ஆண்டவர் பாப்பார், ஒரு 4-5 தடவை பாப்பார், இவன் பைத்தியக்காரன், இவன் முடிவு பண்ணிட்டு வரட்டும். எப்போ இவன் ஒரே காரியத்தை திரும்ப 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 பல தடவை கேட்குறானோ அப்போ என்ன பண்ணுவான், அதுக்குள்ளே இது என்ன திரும்ப ஆயிருக்கான், ஜாம் பண்ணிட்டு திரும்ப சுற்றின்னு ஃபர்ஸ்ட் இடத்துக்கே வந்துட்டுருக்கோம். இதே மாதிரி ரொட்டேஷன் அடிச்சுனே வந்துருக்கும். பார்ப்பாரு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பார்க்கும், ஆண்டவர் எதுவும் கொடுத்துருக்க மாட்டார், இது கிளம்பி போயிடும் வெளியே. ஆண்டவர் மட்டும் என்ன செஞ்சுட்டாரு, நீ ஒழுங்காக ஜெபம் பண்ணியா, நிலையா ஜெபம் பண்ணியா,
உனக்கு என்ன தேவைன்னு உனக்கு தெரிஞ்சுதா? உனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாதப்ப ஆண்டவர் மட்டும் எப்படி தெரியும்? நம்ம சொல்லுவோம் அடிக்கடி, உனக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உனக்கே தெரிலடா. இல்லை, என் தேவை என்னன்னு எனக்கு தெரியல, என்ன வேணும்னே எனக்கு கேட்க தெரியல. என் ஜெபம் நிலையான ஜெபமாக இருக்காங்க. எனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியணும். வாய்க்கு வந்ததெல்லாம் நான் ஆண்டவர் சமூகத்தில் கேட்க முடியாது. என் தேவை என்னமோ அதை வச்சுட்டு ஜெயிக்கிற வரைக்கும் கைக்கு இல்லைங்க கூட. அல்லேலூயா. இந்த சம்பவத்தை கவனிங்க. அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரை ஒரே நிலையா இருந்தது. கொஞ்சம் கூட என்ன பண்ணல கையை. சரி, கையை தூக்குன கையை கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் மேலே தூக்கியாச்சு. கை ஜபத்தில் உட்காந்தாச்சு. கொஞ்சம் சோர்வு, கொஞ்ச நேரம் தண்ணி குடிக்கிற கேப்பு, எதுவுமே இல்லையா. என்ன ஆங்கிளில் வச்சிருந்தாரோ கையை, அதே ஆங்கிளில் ஜபம் முடிகிற வரைக்கும் அப்படியே இருந்தாராம். உன் தேவை நிறைவேற வரைக்கும் இந்த கை என்ன பண்ணக்கூடாது, கீழே இறங்கவே கூடாது. நீ ஜெபிச்சதை பெற்றுக்கொள்ள வரைக்கும் இந்த கை கீழவே இறங்கக்கூடாது. ஒரே ஸ்டடியா ஃபர்மா இந்த கை அப்படியே இருக்கணும். அல்லேலூயா. யாக்கோபு பிடிச்சார் பார்த்தீங்களா ஒரு புடி. நீ ஆசீர்வதிச்சா உன்னை விடுவேன். யார்கிட்ட சண்டை போடுற? ஆண்டவர்கிட்டயே. அப்போ கடைசி ஆண்டவர் சொல்றாரு, நீ மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாய். தேவனை மேற்கொள்ள முடியுமா? முடியும். ஜெபம் பண்ணா முடியும். அல்லேலூயா. வசனத்தின்படியே சொல்றேன், ஜெபம் பண்ணா முடியும். அல்லேலூயா. அவன் இங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லி இருக்குது? யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கரிக்கினாலே முறிய அடித்தான். ஓகே, சரி. உனக்கு விரோதமா எழும்பினவங்கள இந்த பூமியில் இராதபடிக்கு, வானத்தின் கீழ் இராதபடி நாசம் பண்ணுவேன். 15ஆம் வசனம் வாசிங்க. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். அல்லேலூயா. என்ன அர்த்தம் யெகோவா நிசினா? ஜெயம், ஜெயம் தருகிறவர். சரி, பாட்டு மட்டும்தான் எல்லாம். நீங்க வெற்றி வெற்றி கூடவே இருக்கிறதா? வெற்றி தானா? ஒரு குரூப் பிரிச்சு விட்டுருமா? முடிவு பண்ணிட்டு வரீங்களா? வெயிட் பண்றேன். யெகோவா நிசி அப்படின்னா ஆங்கிலத்தில் போட்டிருக்குது, த லார்ட் இஸ் மை பேனர். பேனரா? பேனர்னா அதை கட்டுறாங்களே, அது பேனரா? அந்த காலத்தில் கவனிச்சிங்கன்னா போருக்கு போகும்போது, இஸ்ரேல் ஜனங்கள் போருக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடி ஒரு 2 பேர் போவாங்க. ஃப்ரண்ட்டில் ஒன்று போகும், அதுக்கு பேர் பேனர். அது இஸ்ரேலுடைய பேனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கரெக்டாக சொல்லணும், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, அந்த நாட்டு கொடி என்னதுங்க? இஸ்ரேலுடைய கொடி. அதுதான் அவங்களுடைய அடையாளம். இஸ்ரேல் நாட்டு கொடி தானே அவங்களுடைய அடையாளம். இப்போ உங்களுக்கு ஒரு கொடி இருக்குதா? இந்திய நாட்டு கொடி இருக்குதா? அதை நீங்கள் இப்போ ஒரு நிறைய நாடுகள் இருக்கிற இடத்துல நீங்கள் அந்த கொடியை பிடிச்சிட்டு நிற்கிறீங்க. நீங்கள் யார்? நீங்கள் யாருன்னு அடையாளப்படுத்துறீங்க? உங்களை நீங்கள் இந்தியாக்காரன்னு உங்களை அடையாளப்படுத்துறீங்க. இங்கே வசனம் சொல்லுது, த லார்ட் இஸ் மை பேனர். யார் உங்களுக்கு அடையாளமா? உங்களுக்கு உங்கள் ஆண்டவர் தான் உங்களுக்கு அடையாளம். அல்லேலூயா. நீங்கள் தூக்கி பிடிக்கிற அடையாளம் யார் தெரியுமா? இயேசு. வேற ஏதாவது பிடிக்க போறீங்களா? நான் இந்தியாக்காரன், இல்லை நான் அந்த ஜாதி, இந்த ஜாதி, ஆண் ஜாதி, பெண் ஜாதி, ஏதாவது சொல்ல போறீங்களா? உங்க அடையாளம் எது? இயேசு கர்த்தர் என்பதே என்னுடைய அடையாளம். அல்லேலூயா. The Lord is my banner. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டினா சொல்றான், யெகோவா நிசி, கடவுள் தான் என் அடையாளம், ஏசப்பா தான் என் அடையாளம். ஏன் நான் கிடையாது, நாங்கிறது என் ஆண்டவர் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாமா? வேற எதனா வசனம் இருக்கா அதுல? அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். அல்லேலூயா. அது உங்களுக்கு அப்படியே படிச்ச உடனே புரிஞ்சிடும். இப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு தேவை இருக்குன்னா யார்கிட்ட போய் நிற்கணும்? ஆண்டவர் சமூகத்தில் தான் நிற்கணும்.
அந்த தேவை நிறைவேறணும்னா என்ன பண்ணணும்? ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். வெரி சிம்பிள் ஃபார்முலா. எனக்கு தேவைன்னா ஆண்டவர்கிட்ட போய் நில்லு. அந்த தேவை நிறைவேறணும்னா ஆண்டவரை நோக்கி பாரு. அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவன் இடம் இருந்தேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவன் இடம் இருந்தேன். என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். போக்கையும் வரக்கையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். போக்கையும் வரக்கையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். கண்களை ஏறெடுத்து சொல்லலாமா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவியகன்றிடினும். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவியகன்றிடினும். மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை பருகிற ஆண்டவர் தான். என் தேவைன்னா நான் ஆண்டவர்கிட்ட தான் போய் நிற்பேன். எனக்கு வியாதினா நான் ஆண்டவர்கிட்ட தான் போய் நிற்பேன். எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தால் நான் ஆண்டவர்கிட்ட தான் போய் நிற்பேன். நான் உலகத்துக்கு மனுஷங்கிட்ட போய் நிற்க மாட்டேன். அவன் என் எதிரில் ஒன்று பேசுவான், என் பின்னாடி ஒன்று என்ன பேசுவான், என் முன்னாடி எனக்கு ஆதரவாக பேசுவான், என் பின்னாடி என்னை இகழ்ந்து பேசுவான். என் ஆண்டவர் என் முன்னாடியும் என்னை இகழ மாட்டார், பின்னாடியும் என்னை இகழ மாட்டார். என் தேவைகளை சந்திக்கிறதற்காகவே, என்னுடைய கஷ்டங்களை கேட்கறதற்காகவே, என் புலம்புதல்களை ஆண்டவர் கேட்கிறதற்காகவே, என் கண்ணீரை அவர் கணக்கில் வைக்கிறதற்காகவே என் ஆண்டவர்கிட்ட நான் போவேன். என் ஆண்டவரை நோக்கி நான் பார்ப்பேன். என் ஆண்டவர் சமூகத்தில் நான் நிலைச்சு ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து நான் ஜெபம் பண்ணுவேன். நான் அவரோடு கூட பேசுவேன், அவர் என்னோடு கூட பேசுவார். நான் அவரிலும் அவர் என்னிலும் இருக்கும்படியாக, அவர் என்னிலும் நான் அவரிலும் விளங்கும்படியாக
என் ஜெபத்தை நான் ஏறெடுப்பேன். என் ஜெபத்தை நான் ஏறெடுப்பேன். இந்த உலகத்தை நான் பார்க்க போறதில்லை. என் கையை கீழே இறக்க போறதே இல்லை. என் குடும்பத்தோடு கூட கையை கோர்த்து கொண்டு, என் குடும்பத்தோடு கூட கையை கோர்த்து கொண்டு ஜெபிக்க போகிறேன். என் தேவைகளை ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறேன். என் தேவைகளுக்காக நான் ஆண்டவரை மாத்திரமே நோக்கி பார்க்க போகிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய உம்மை மாத்திரமே நான் பார்க்க போகிறேன். அப்பா, இந்த உலகத்தை நான் பார்க்க மாட்டேன். அப்பா, பணக்காரங்களை நோக்கி நான் பார்க்க மாட்டேன். ஆண்டவரே, எனக்கு இவங்களால பணம் கொடுக்க முடியும்னு நினைக்கிறவங்கள நான் பார்க்க போறதில்லை. ஆண்டவரே, நான் உண்மையே பார்க்க போகிறேன். ஆண்டவரே, என் முதலாளியை நான் நோக்கி பார்க்க போறதில்லை. என் கணவனை நான் நோக்கி பார்க்க போறதில்லை. என் மனைவியை நான் நோக்கி பார்க்க போறதில்லை. நான் உண்மை நோக்கி பார்க்க போகிறேன். என் அப்பா அம்மாவை நான் நோக்கி பார்க்க போறதில்லை. உண்மையே நான் நோக்கி பார்க்க போகிறேன். என் தேவைகளை நீர்தான் சந்திக்க முடியும். அப்பா, என் கஷ்டங்களை நீர்தான் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவரே, எஸ் ஜீசஸ், நீர் அப்படியே செய்ய போகிறதற்காய் நன்றி. அப்பா, எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதில் தரப்போகிறதற்காய் நன்றி. அப்பா, எங்களோடு கூட நீர் நடந்து செல்ல போகிறதற்காக நன்றி. அப்பா, எங்களுக்கு முன்பாக அக்னி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் அதற்கு முன்பாக நீர் நடந்து போகிறதற்காக உமக்கு நன்றி. அப்பா, எங்களுக்கு கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே.